அப்ப உடனே வட சென்னையில ஜெயிக்க முடியுமா, சென்னையில ஜெயிக்க முடியுமா? நான் அண்ணன் கிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எப்படி இருக்கு அரசியல்? ஐயோ திமுக பெரிய கூட்டணியா இருக்குப்பா, 13 கட்சி இருக்கு, இன்னொரு 10 கட்சி ரெடி ஆயிட்டு இருக்கு, குட்டி குட்டி கட்சிலாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. நான் வேணா இந்த கட்சி ஆரம்பிச்சவங்களுக்குலாம் ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். தயவு செஞ்சு ஒரு 10 நாள் யூடியூப்ல எங்க தலைவரை திட்டுங்க. நேரா கூப்பிட்டு ஒரு பேக்கேஜ் கொடுப்பாங்க, செம்ம பேக்கேஜ் கிடைக்கும். அப்படி 1 கோடியில ஆரம்பிச்சு 100 கோடி 200 கோடி 300 கோடி. இதே தேசிய கட்சியா இருந்தா 200 கோடி. அதெல்லாம் ஆல்ரெடி செட்டில்டு 6 மாசத்துக்கு முன்னாடியே. சோ பேக்கேஜுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த பேக்கேஜ் கட்சிங்களா எப்படி இருக்குன்னா, ஷேர் ஆட்டோ கட்சிங்களா, வைகோ அவர்கள் பேசுவார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, தமிழ் இனத்தின் மிகப்பெரிய துரோகி யார் தெரியுமா? இந்த கலைஞர் குடும்பம், இந்த மு.க. ஸ்டாலின் அப்படின்னு பேசினவர் இன்னைக்கு மாண்புமிகு துணை அமைச்சர் உதயநிதி தான் அடுத்த தமிழகத்தின் திராவிடத்தின் வாரிசு. இந்த வீடியோ எல்லாம் நம்ம எடுத்து போடுவோம். இந்த 10 வருஷமா இன்னும் திமுக நம்ம பிரச்சாரம் பண்ணவே வேணாம். வைகோ அவர்கள் இந்த திமுக பத்தி என்னெல்லாம் பேசினாங்களோ அந்த வீடியோவை எடுத்து போடுவோம். அடுத்தது நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும், நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களுடைய தொண்டர்களுடைய கனவு என்ன? அந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்சாங்க? இந்த குடும்பம் தீய சக்தியை தூக்கி எறியணும். இதுதான் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். கரெக்டா? இன்னைக்கு எங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க? என்ன திமுக என்ன சொன்னாங்க 2016ல? கேப்டன் கேப்டன் சொல்றாங்களே, என்ன சொன்னாங்க? கேப்டன் கேப்டன் சொல்றாங்களே, தண்ணி அடிச்சவன்லாம் கேப்டனா? கப்பல்ல போறவன் தான் கேப்டன். இது சொன்னது யாரு? வடிவேலு சொன்னி மு.க. ஸ்டாலின் சிரிக்கிறார் அதை பார்த்து. நண்பர்களே, உண்மையாக சொல்லுகிறேன், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவே அடையாது.